டீச்சர் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இப்ப நீங்க எனக்கு பாடம் சொல்ல என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்லா ஞாபகம் இருக்கா உங்ககிட்ட நான் படிச்சது? சொல்லுங்க, பழைய ஸ்டூடெண்ட்ல யாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பழைய ஸ்டூடெண்ட் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எனக்கு. அதுல கடைக்கு வர்றவங்க எல்லாம் பேசுவாங்க. மெட்ராஸுக்கு போறேன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு சென்ட்ரல்ல இறங்கனா ஒரு பையன் வந்து கும்பிடுறான். என்ன கண்டு என்ன வந்து கும்பிடுற, ரயில் விட்டு இறங்கினதும் கும்பிடுறான். என்ன கண்டு என்ன கும்பிடுறேன்னு கேட்டா, டீச்சர் நான் உங்ககிட்ட 4வது படிச்சேன், சிங்கப்பூர்ல வேலையில இருக்கேன், இப்போ ஏர்போர்ட்டுக்கு போறேன், அதிசயமா உங்களை பார்த்தேன், அதான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அதான் நீங்க எனக்கு 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் நிறைய கிளாஸ் எடுத்திருக்கீங்க. 1வது 6 வருஷம் எடுத்தீங்க கிளாஸ். அப்போ மடத்துல பஜனை மடத்துல. அதுக்கப்புறம் இங்க வந்தேன், எச்சமா இருந்தது 4, 5 எடுத்தேன். 4, 5 எடுத்தீங்க. அதான் எனக்கு 1ஆவதுல இருந்து 5ஆவதுக்குள்ள 2-3 வகுப்பு எனக்கு எடுத்திருக்கீங்க. நான் அவளை அடிக்கடி பார்ப்பேன். என்ன ஞாபகம் இருக்குதா? என்ன பத்தி சொல்லுங்க. அதுல நான் உங்களை ஞாபகம் வச்சுட்டு இளங்காவை கேட்பேன், ஈசனையும் கேட்பேன். பெரிய என்ன ஈசனும் என்கிட்ட தானே படிச்சா. ஆமா, இளங்கோ ஈசனு உங்க அப்பாவே அம்மாவே எனக்கு ரொம்ப நாளா தெரியும். என் பேர் என்னன்னு சொல்லுங்களேன். எழில்விழியன் தான். எழில்விழியன் கரெக்டா சொல்றாங்க. சொல்லிட்டேன், விழியன் சொல்ல மாட்டேன், எழில்னால கூப்பிடுவோம். நான் இவங்க கிட்டதான் 1ஆம் வகுப்பு 2ஆம் 3ஆம் வகுப்புல எனக்கு டீச்சர் இருக்கு. டீச்சர்னு இவங்க பேரு. ரொம்ப நல்லா பாடம் எடுப்பாங்க. இப்ப ரிட்டையர் ஆகி பொண்ணு கூட மெட்ராஸ்ல பணி ஓய்வு நிறைவு பெற்று இப்ப பொண்ணு கூட பேரம்பேத்தியோட ஜாலியா இருக்கிறாங்க. அப்படித்தானே? NNK ஹோட்டல்ல டீச்சரை பார்த்தது நாங்க பள்ளிக்கூட ஞாபகம், சௌராஷ்டிரா பள்ளிக்கூடத்துல படிச்ச ஞாபகங்கள் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் இவங்களை பார்த்தது. இவங்க ஏதாவது எனக்கு ஆவண சொல்லி கொடுத்தவங்க. அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் படிச்சேன், அதை படித்தேன். ஆனா ஆரம்ப கல்வி எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு மாதா பிதா குருவுக்கு தயமான டீச்சருக்கு என்னுடைய வணக்கங்கள். வணக்கம்.